பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இனிய எபிசோட்ல சரவணனுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறத நினைச்சு ஒரு பக்கம் நம்ம பழனிவேலு அப்படியே கவலையில இருக்கிறாங்க. உங்களை அடிச்சு துரத்தின குடும்பத்தை பத்தி நீங்க ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுகன்யாவும் குமாரவேலும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உனக்கெல்லாம் அதெல்லாம் புரியாது, என்னதான் சண்டையா இருந்தாலும் பாசம் விட்டு போயிடுமா அப்படிங்கிற மாதிரி தலைவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. இந்த பக்கம் கடையில் நம்ம சரவணனும் பாண்டியனும் இருக்கும் பொழுது அங்கே கதிர் வராப்புல. நீ எதுக்குடா ட்ராவல்ஸை விட்டுட்டு இங்கே வந்த அப்படின்னு கேள்வி கேட்க, இல்லை ட்ராவல்ஸ்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் இங்கே இருப்பீங்களே, உங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கட்டும்னு தான் நான் வந்தேன் அப்படின்னு நம்ம கதிர் சொல்ல, சரிடா நீங்கள் 2 பேரும் இருங்க, நான் பேங்க் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் கிளம்பி போயிடுறாப்புல. இந்த பக்கம் சுகன்யா பழனியை கடையிலேயே விட்டுட்டு சாப்பிட்றதுக்காக போயிடுது. அந்த நேரம் பார்த்து நம்ம பழனி வந்து பார்த்தீங்கன்னா சரவணனுக்கு ஃபோன் பண்ணுறாப்புல. சரவணன் ஃபஸ்ட்டு ஃபோனை எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் கதிர் இருந்துக்கிட்டு ஏன்னா மாமா ஃபோனை எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கப்புறம் நான் போய் நேர்லேயே பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் பழனி கடைக்கே போயிடுறாப்புல. அதுக்கப்புறம் பழனியும் நம்ம சரவணனும் எப்பயும் ஜகஜமாக பேசிக்குவாங்க இல்லைங்களா, அதே மாதிரி பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சரவணன் பழனியை அப்போ திட்டினத்துக்காக இப்போ மன்னிப்பு கேட்குறாப்புல. அதுக்கப்புறம் பழனியோட கடையில் போயிட்டு நம்ம சரவணன் உட்காந்து பேசுகிறாப்புல. அங்கே வர்றவங்களுக்கு ஜாமான்லாம் எடுத்து கொடுத்துக்கிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. வெளியில் போன நம்ம பாண்டியன் வந்துடுறாப்புல. வந்த உடனே கேள்வி கேட்காம எங்கே சரவணன்னு கேட்பாங்க இல்லையா, ஏதோ கதிர் சொல்லி சமாளிச்சிட்றாப்புல. கொஞ்ச நேரம் பேசிட்டு இங்கே வேணாம், நம்ம தனியாக எங்கேயாச்சும் மீட் பண்ணி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணனும் பழனிக்கிட்ட சொல்லி கிளம்பிடுறாப்புல. அதுக்குள்ளே வந்த பாண்டியன் சாப்பிட்றதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாப்புல. அந்த கேப்பில் நம்ம சரவணனும் கடைக்கு வந்துடுறாப்புல. இப்போ சரவணனும் கதிரும் வந்து பார்த்திங்கன்னா பழனி மாமாவோட தனியாக பேசலாம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ எங்கே பேச போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.